வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது எடப்பாடிக்கு கிடைக்க போகும் மாபெரும் வெற்றி அதிர்ச்சியில் சசிகலா திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எப்பொழுது ஒரு மாற்றத்தை மாறினார் என்றார். அதாவது சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராகவும் துணை பொதுச் செயலாளராகவும் டிடிவி தினகரன் இருந்தார்கள். அப்பொழுது முதல்வர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருங்க அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் சொன்னதாகவும், அதனை ஓ பன்னீர்செல்வம் அப்பொழுது பதவி ராஜினாமா செய்துட்டு தற்பொழுது தர்ம யுத்தம் நடத்தினார். அப்பொழுது என்ன சொல்லியிருந்தார் என்றால், சசிகலாவும் எடப்பாடிக்கு எதிராக மன்னார்குடி கேங்க் எல்லாமே மாஃபியா கேங்க் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய எதிர்வலையை தூண்டி நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தர்ம யுத்தத்தை நடத்தினார். ஒரு கட்டத்தில் மேலே என்ன சொன்னார், டிடிவி தினகரன் என் கன்னத்தில் இருந்து பதவி நீங்கள் கொடுக்கணும் எங்கள் கையில் அப்படின்னு சொன்னார். அப்படி இப்படின்னு ஒரு கட்டத்தில் சொல்லியிருந்தார் நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அதன் பிறகு என்ன ஆயிற்று, இப்போ யாருடன் இருக்கிறார் என்ற ஒரு பேச்சு எழுப்பப்பட்ட நிலைமையில் நம்மளுடைய டிடிவி தினகரன் ஓபிஎஸும் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதன் பிறகு இணைந்து தான் செயல்பட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழலில் தற்பொழுது முதலமைச்சர் ஆக்கிய பார்த்திங்கன்னா ஒரு பெரும் விதத்தில் ஜெயலலிதா அவர்களுடைய விசுவாசியாக தான் தொடர்ந்து செயல்படுவேன் அப்படின்னு ஒரு பக்கம் நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லி கொண்டிருக்க, அடுத்த கட்டமாக தலைமையை கைப்பற்ற துடித்து கொண்டிருக்கிறாராம் ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அவர்களும். காரணம் என்னவென்றால், தற்சமயம் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு தேர்தலில் எங்களை போன்ற ஒருவர் திருந்துவார், தோல்வி அடைந்து திருந்துவார், அப்பொழுதுதான் அனைத்தும் மாற்றம் அடையும், ஜூன் 4ஆம் தேதி பிறகு மாற்றம் அடையும் தேர்தல் முடிவுக்கு பிறகு அப்படின்னு பகிரங்கமாக சசிகலா அவர்கள் சொல்லியிருந்தார். அவர் யாரை சொல்கிறார் என்று தெரிகிறது. அதாவது எடப்பாடியாரை தான் சொல்கிறார். எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் பெரும் விதத்தில் தோல்வி பெறுவாரான்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில இடங்களில் தோல்வி பெறலாம், பெரும்பாலான இடங்களில் வெற்றி என்பது கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ அதிமுகவுக்குன்னு ஒரு தனி பெரும்பான்மை இருக்குல்ல, அது கண்டிப்பாக இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்களிக்கிறவங்க கண்டிப்பாக அளிப்பாங்க. ஓகேங்களா? இளைஞ தலைமுறையிலே ஒரு சிலர் போடுறாங்கன்னா, அப்போது ஒரு பெரும்பாலான இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் அடுகட்டமாக பார்த்திங்கன்னா நடந்து கொண்டிருக்கும் செயலில் பார்த்திங்கன்னா எடப்பாடியின் கருத்து என்ன வந்துக்குன்னா, தோல்வி, அதாவது அதிமுக தலைமையை கைப்பற்ற துடிப்பவர்கள் தான் தோல்வியை அடையப் போகிறார்கள் அப்படின்றதே அவர் பகிரங்கமாக சொல்லிட்டார். காரணம் என்னவென்றால், பெரும்பாலான பார்த்திங்கன்னா வாக்கு ஆதரவும் பார்த்திங்கன்னா யார் பக்கம் இருக்கிறது என்பதை ஜூன் 4ஆம் தேதி பார்க்க தானே போகிறீங்க இந்த ஒரு எடப்பாடியின் ஆட்டத்தை அப்படின்ற மாதிரி தான் அவருடைய ஒரு கருத்துக்களும் அவர்களுடைய ஆதரவாளர்களின் கருத்துக்களும் இருந்து கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக 2026 தேர்தலையும் நாம் பெரும்பான்மையை தொடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் செயல்பட்டு இருக்கிறதுனால இவர்கள் சொல்வதெல்லாம் அவர் கேட்காமல் ஒரு பக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். காரணம் என்னவென்றால், மீண்டும் முதல்வர் பதவிக்கு பார்த்திங்கன்னா ஒரு நோக்கத்தை பார்த்திங்கன்னா முன்வைத்தால் தான் நாம் வெற்றி பெற முடியும். ஏன்னா திராவிட மாடல் ஆட்சி மிகவும் ஒரு வெறுப்பிலும் மிகவும் வெறுப்பு இந்த அரசின் ஆட்சி, திமுக ஆட்சி அப்படின்னு ஒரு பக்கம் மக்கள்கள் எதிர்வலையை வீசி கொண்டிருக்கும் சூழலில் அதில் அதிமுக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற பேச்சுக்கள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சமீபத்தில் நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நம்மளுடைய எடப்பாடி தரப்பில் இருக்கிறவர்கள் சொல்லியதாகவும், எடப்பாடிக்கு மீண்டும் முதல்வர் பதவியை அடைய வேண்டும் என்று உற்சாகத்தை நம்மளுடைய மாவட்ட செயலாளர்கள் ஊட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் மாபெரும் வெற்றியை எடப்பாடி பழனிசாமி இந்த ஒரு தேர்தலிலும் இல்லாமல் 2024 தேர்தலிலும் அடைய வேண்டும் என்று அங்கு கோஷங்கள் இட்டதாகவும் கூறப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.